ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 2. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க அண்ட் அவங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ அண்ட் ஒருத்தர் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் நம்மளுக்காக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஓகே, ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ என்னதுன்னா, இந்த பழமான வீட்டை வந்து உடைக்கலாம் மாட்டோம். புது வீடு மாற போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க போவோம். முதல்ல அதுக்கு நான் இருக்கேன். அந்த இன்ட்ரோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். நீ ஏண்டா இருக்க இன்னும்? நீ ஏண்டா இன்னும் இருக்க? நீ ஓகே, ஃப்ரீயாக போ வரப்போ தான். சரி, ஓகே கைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாலாம் கட்ட மாட்டோம். அண்ட் இன்றைக்கான டியூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நான் லைட்டில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால தான் டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே வாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இருக்குது, ஆனால் செய்யணும், நம்ம புதுசாக செய்யணும். ஓகே, இது எடுத்துக்கோ. ஐயோ, ஃபுட்டு வேறு இல்லையா? சரி, ஃபுட்டு இது எடுத்துப்போம். இதுதான் இருக்குது, சும்மா தானே கிடக்குது. ஸோ ஐயோப்பா, ஸ்டீலே வேணாம் எனக்கு. இது வச்சிரு, இங்கே வச்சிரு, இங்கே கேரட்டு இங்கே வை, இது இங்கே வை, ஃப்ரீ பெட்டு இங்கே வை. ஓகே, ஸோ நம்ம போவோம். வெறும் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வீட்டுக்கான திங்ஸ் மட்டும் தான் இறக்கி போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ வாங்க போவோம். என் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே அந்த மகாராஜா வீட்டில் கட்டுவாங்களே. ஸோ அதனால அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி நான் வீடை வந்து உங்களுக்கு காமிக்க மாட்டேன், வீடு எப்படி கட்ட போகிறேன்ட்டு. நான் வெறும் திங்ஸ் எடுக்கிறது மட்டும் தான் கட்டினேன். வீடெலாம் நான் கட்டிட்டு அடுத்த பார்ட்டில், அதாவது ஆஃப்லைன்லேயே நான் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கட்டிடுவேன். ஸோ வீடு கட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த வீட்டில் நம்ம புது வீடு பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம புது வீடு எடுக்கிற திங்ஸில் வேணும். நம்மளுக்கு வந்து லீஃப் வேணும். உட்டு தான் செம்ம நிறைய வேணும். எனக்கு 5 ஸ்டாக் உட்டு வேணும் எனக்கு. ஸோ அதுக்காக டக்குன்னு உட்டு எடுப்போம். ஸோ இப்போதைக்கு எனக்கு 1 ஸ்டாக் உட்டு வேணும். இந்த 1 ஸ்டாக் உட்டு வேணும் எனக்கு. எப்படியாவது 1 ஸ்டாக் உட்டு கிடைக்கணும் எனக்கு. அதே சேம் டைம் ஸ்ப்ரூஸ்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்ப்ரூஸ்லாம் வேணும். ஸோ அதுவும் பார்க்கணும். நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு. ஸ்ப்ரூஸ்லாம் போய்ட்டு எங்கேயோ ரொம்ப தூரம்லாம் போய்ட்டு எடுக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்கும். ஒரு 16 மினிட்ஸ் 17 மினிட்ஸ் தான் இந்த வீடியோ போகும். ஏன்னா செம்ம லேட். இது டைம் பார்த்திங்கன்னா 9:20 தான். 9:20. ஆக்சுவலி நான் தூங்குகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே. ஐயோ, ஆக்ஸ் வந்துச்சு. சரி விடுங்க. இவ்வளோ உட்டு இருக்குல்ல, உட்டு வச்சு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். உட்டு எவ்வளோ வருது? ஒரு 1 ஸ்டாக் 1 ஸ்டாக் வந்துச்சு. 1 ஸ்டாக் கமான். ஓகே, பரவாயில்ல, விடு. டீசெண்டாக வந்துருக்கு. ஓகே, ஸ்டிக்ஸு கொஞ்சம் செஞ்சுப்போம், அவ்வளோதான். ஸோ இங்கே வச்சுட்டு எனக்கு 1 2 3. ஸோ ஓகே, 3 ஆக்ஸ் ஆக்சுவலி என்கிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு 3 ஆக்ஸ் தான் வரும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா இது ஸ்டிக்ஸ் இல்லைங்கிறது. என்னடா வேறு வழி இல்லைன்ட்டு ஸ்டிக்ஸ் இல்லை. ஸோ அதனால தான். ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டேன். 2 வீடியோ இல்லை, ஒரு வீடியோ தான். நேற்று பார்த்திங்கன்னா முந்தா நேற்று நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆயிடுச்சு. அந்த ரைமிங் சொல்கிறேன், எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான். ஸோ சாரி ஃபார். ஓகேவா? ஸோ ஓகே, நான் போவோம். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் பண்ணும்போது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தாங்களா. சரி, நம்ம புது சப்ஸ்கிரைபர் யாரும் வச்சுக்கோங்க. ஐ லைக் யூ வீடியோன்னு சொல்லி திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியல. சப்போஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் என் வீடியோ சார்பாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நான் ஆக்சுவலி 3 வீடியோ போட்டிருக்கேன். 3 வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு ஒரு வீடியோ கூட இது எப்படி சொல்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கடைசி வீடியோவில் தான், 3ஆவது வீடியோவில் தான் எனக்கு ஒரு அன்னோன் பர்சன் பார்த்திங்கன்னா. ஸோ அவருக்கு தேங்க்யூ.
தேங்க்யூ. ஸோ ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ எத்தனை வுட் வந்துருக்கு? 30 வந்துருக்கு. ஸோ ஓகே, சீக்கிரம். ஓகே, ஸோ நிறைய வுட்டாக்ஸ் இருக்குது. எனக்கு நிறைய ஸ்டாக் ஷேர்ஸ் வேறு தலைவலி தான் எடுக்குது. ஸ்பூன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு கன்ஃபார்ம் பற்றி நான் சொன்னல 16 நிமிஷம் ஆகும்ன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஸ்பூன்ஸ்லாம் எடுக்கிறது நான் காமிப்பேன். அதுவே பார்த்தீங்கன்னா போகும் 25 கீழே தான் இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சியோடைய போகுது. ஸோ இங்கே இருக்க வுட்டு கிளியர் பண்ணிட்டாச்சா? பிட்ஸ் வுட்டு வேணே வேணாம், பிட்ஸே தேவை. 40 வுட்டு 4 5 5 5 4 4 4 இன்ட்டு 4 4 4 சார் 4 3 சார் கரெக்டு 4 3 சார். ஓகே, ஸோ 16 17 18 19 அது வந்து இந்த பிளான்ட் இல்லை, இந்த வுட்டு. ஸோ அதுக்கு வந்து 1 2 3 1 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 4 16. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வுட்டு ஸ்டிப்புடு வுட்டு எனக்கு 16 வேணும். ஸோ வாங்க எடுப்போம். ஸ்டிப்புடு ஒரு 16 எடுக்கணும். அதுக்கப்புறம் வேறு ஸ்லாபு செஞ்சுக்கலாம். ஸ்லாபு அந்த சாறு செஞ்சுக்கலாம். வேறு ட்ராப்டோருக்கு தான் மெயினாக போகிறாங்க. ட்ராப்டோர் சரி, நான் வந்து ஆஃப்லைன்லேயும் நான் பார்த்தீங்கன்னா ட்ராப்டோரில் எடுத்துடுறேன். ட்ராப்டோர் ஆஃப்லைனு. வேறு என்ன எடுக்கணும்? அப்படின்னா நார்மல் வுட்டு எடுத்துட்டேன் ப்ளீஸ். ஒன்றும் இல்லை, ஸ்டிப்பு மட்டும் சீக்கிரம் ஸ்டிப்பாக்கு நம்ம வேலை 40 வரைக்கும் ஸ்டிப்பாக்கணும். சீக்கிரம் டக்குன்னு அதுதான் டாக்டர் ஃபிக்ஸிட். அதுதான் டாக்டர் ஃபிக்ஸிட். ஓகே, சீக்கிரம் வேடா வச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 கிடச்சிருக்கு. 9 கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி 17 வுட்டு தேவை. ஸோ சீக்கிரம் வெட்டுடா சீக்கிரம். சாரி கை. ஸோ ரெக்கார்டு இருக்கிறதுன்னு திடீர்னு ரெக்கார்டு ஆகலை. ஸோ ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் கட் பண்ணியிருந்தேன். திடீர்னு ரெக்கார்ட் ஆகலை, என்னாச்சுன்னு தெரில. ரெக்கார்டர் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம ஸ்டிப் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே சீக்கிரம் டக்கு யாய் சீக்கிரமாக விட்டுடுவோம். ஒட்டினா 16 15 இன்னும் ஒரே ஒரு வுட்டு ஒன்று கிடைக்காதடா. ஒரு வுட்டு அங்கே இருக்குது. ஸோ இது பிளாங்க் நிறைய இருக்குது. வேறு என்ன? ஸ்லாபு, குச்சி நிறைய செய்யணும். அது ஃபுட்டு நிறைய எடுக்கணும். ஸோப்பா நிறைய சீக்கிரம் எடு. டக்குன்னு எடுறா. டைம் ஆகுது. ஓகே, 16 + 16 6 + 6 6 + 6 இல்லைண்ணா 6 + 6 கரெக்டாக இருக்குது. கரெக்டாக 40 வருது. ஓகே தேவைன்னா நான் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஓகே போதும். இந்த ஸ்டிப்பு விட்டு போதும். எவ்வளோ தான் எடுத்துட்டுருப்போம். இந்த நார்மல் வுட் எடுக்கணும். ஓகே, இந்த வுட் எடுப்போமா? நார்மல் வுட்டு உடஞ்சிச்சு. சரி, கடைசி வுட்டு ஆக்சு. ஆஹா, இது நல்ல பெரிய மாலை மரமாட்டம் இருக்குது. நைட் ஆயிடுச்சா தெரியலையே. சரி ஓகே, பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், என்னடா ரெக்கார்ட் பண்ணிகிட்டே விட்டுகிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி லேகில் என்ன ஆகுதுன்னா ரெக்கார்டர் ஆஃப் ஆகிடுது. ஸோ நான் திருப்பி ஆன் பண்ணுறதுக்குள்ளே நேரம் ஆகிடுது. ஸோ சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எல்லாருக்கும் சாரி. ஓகேவா? ஸோ வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு
தூங்குடா தூங்கு நல்லா தூங்கு தூங்கு தூங்குடா தூங்கு. ஓகே ஸோ ஓகே ஸோ தூங்கியாச்சு. ஸோ சீக்கிரமாக போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஷீஸ் மட்டும் தான் செய்யணும். எப்பா எத்தனை சாம்பி எறிகிறானுங்க பாருங்க, எத்தனை சாம்பி பார்த்தீங்கன்னா எறிகிறாங்க பாருங்க. அப்பா நிறைய சாம்பி எறிகிறாங்க கைஸ். ஓகே ஸோ நம்ம வில்லேஜுக்கு போயிட்டு நம்மக்கிட்ட அயனை உருக்க போட்டு நம்ம ஷேஸ் செஞ்சு, ஆக்சுவலி நம்மகிட்ட 4 அயன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷேஸ் செஞ்சு ஸோ ஓகே வாங்க நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம். வாங்க நண்பர்களே எல்லாரும் முன்னா போகலாம், முயற்சி திருவனையாக்கும், முடிஞ்சால் சாதிக்க முடியும். ஸோ ஓகே டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போவோம். எந்த வீடு வர தரலையே மறந்து அந்த வீடு. ஐயோ அதான் அடிக்கிறேனே. லைப்ரரி பக்கத்துலலாம் நம்ம வீடு வச்சுருப்போம். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய நல்லவங்க, புண்ணியவங்க. ஸோ ஓகே ஸோ ஃபாஸ்ட்டாக போவோம். தோற ஸோ ஓகே ஸோ இங்கேருந்து அயன் மட்டும் எடுத்துப்போம். ஸோ சாரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருக்கவங்க தான் ஸோ சத்து போடுங்க, கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் சவுண்டு வராது நான் நம்புகிறேன் ஓகேவா. ஸோ எனக்கே தெரில, என் வீட்டில் இருக்கவங்க சத்தம் போட்டாங்க, சாரி. ஸோ ஓகே ஸோ நம்ம ஷேர்ஸ் செஞ்சுருவோம். ஸோ ஓகே ஸோ மீடியாவை நம்ம உள்ளே வச்சுருவோம். ஏன்னா நம்ம பர்சனல் யூஸ்க்கு யூஸ் ஆகும் கன்ஃபார்ம். இப்போ இல்லைனாலும் எப்போயாவது யூஸ் ஆகும் நம்மளுக்கு, வேறு எதாவது இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை தெரில, ஆனால் நம்ம ஒரு 2 ஸ்டாக் எடுத்து வச்சுக்கிறதுக்கு முன்னுரிமை. ஸோ அதே மாதிரி நிறைய உட்டு வேறு தேவை. ஸோ ஃபாஸ்ட்டாக இங்கேருந்து உட்டி எடுத்துருவோம். முதல்ல உட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக ஷேர்ஸை வச்சு ஓகே சாரி கைஸ், சாரி எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி ஆகுன்றது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பு. ஸோ டிஸ்டர்ப்லாம் ஆகுது. ஸோ ஆகக்கூடாது. ஆக்சுவலி இந்த வீடியோ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. எத்தனை வாட்டி நான் மன்னிப்பு கேட்டேன், விட்டுருங்க ப்ளீஸ். ஸோ ஓகேவா நம்ம ஃபாஸ்ட்டாக எடுப்போம் கைஸ். எனக்கு இருக்கிறதே 17 சப்ஸ்கிரைபர்ஸு, அதை வச்சு தான் நானும் ஓட்டுறேன். இந்த ரெக்கார்டர் வேறு ஜாம் ஆகுது இன்னைக்கு. ஸோ இந்த ஹைவ் எதுவுமே பண்ணாமல் நம்ம பாட்னு 7-8 போயிடுவோம். இல்லைனா அந்த இவனுங்க கூட்ட வேறு இதோ வந்து சாப்பிட்டுக்கலாம். ஹைவை எப்படி எடுக்கலாம், உழுவுது. இப்போ நான் உடச்சா இப்போ வச்சுக்கோங்களேன் ஒரு பரலோகமே வெடியும். ஏன்னா அப்படி அடி வருவானுங்க, செம்மையாக அடி வருவானுங்க. ஸோ எனக்கு நிறைய என்னடாது பயமாக இருக்குது ப்ரோ. ஸோ ஓகே ஃபாஸ்ட்டாக எடுத்துடும். ஸோ ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருங்க நான் லீஃப் எடுக்கிறது. ஸோ ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் தான் செய்ய போகிறேன். அண்ட் ஆஃப்லைனில் தான் நான் வீடியோவும் கட்ட போகிறேன். என்னால் பார்த்தீங்கன்னா நார்மல் லைனில் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கான திங்ஸ் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஓகே ஸோ டியூரேஷனே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததெல்லாம் சேர்த்தனா நிறைய வரும், ஆனால் டோட்டலாக எவ்வளோன்னு தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ டோட்டலாக திங்ஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ எவ்வளோ நேரம் வந்துருக்குன்னு தெரில. ஓகே பார்ப்போம். இன்னைக்கான இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே சீக்கிரட்ரா. சரி எப்படி ஃபாஸ்ட்டு குதிரை ஷீப், அது குதிரை மாதிரி தெரிஞ்சுங்க. ஸோ எல்லாமே எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். 57 இருக்குது. 2 ஸ்டாக் ஆஃப் லீவ்ஸ், பரவாயில்ல. அந்த மரம் பி பார்க்குறானுங்க. எங்கடா நம்மளோட சாம்ராஜ்யம்ன்ட்டு சாம்ராஜ்யத்தையே அழிச்ச சர்வேஷ் எஸ்விஜி. ஸோ ஓகே ஃபாஸ்ட்டாக போகுமா. ஸோ மரம் வெட்டுறவனா ஆகிட்டேன் இன்னைக்கு. லீஃப் நிறையவே இருக்குது. ஸோ நான் ஆஃப்லைனில் தான் நான் கட்ட போகிறேன். அது கன்ஃபார்ம்டு உறுதி. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னால் ஆஃப்லைனில் தான் கட்ட முடியும்.
அப்புறம் என்னடா கிரியேட்டிவ் மூடு போட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிடுவான்டா ஏமாற்றிடுவான் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் சர்வைவல் தான் பண்ணுவேன். அப்போ ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னும் சரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் கட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட ஆகும். 1 hourல பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம்லேயே பார்த்தீங்கன்னா 2 hours தான் போடுவாங்க. நான் வந்து 1 hour நார்மல் வீடியோ 1 hour போட்டேன்னா யூடியூப்லேருந்து கதையை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் சரி இப்போ தான் சேனல் க்ளோஸ் ஆரம்பித்தேன், அதுக்குள்ளேயே க்ளோஸ்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படியே போவோம்னு சொல்லிட்டு நானும் இருக்கேன். ஓகே ஸோ எந்த தடையும் வரக்கூட அதான் வேண்டிக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக போவோம். ஸோ டக்குன்னு உட்டு 1 ஸ்டாக் ஆல்ரெடி வந்துருச்சு. நைஸ். ஸோ இன்னும் நிறைய நம்மளுக்கு வேணும், உட்டு நிறைய வேணும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுப்போம். ஓகே மேலே வேறு இல்லை. ஸோ அதே சேம் டைம் நான் உட்டு மட்டும் எடுத்துடுறேன். அதுக்கு தேவை இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்யணும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் செய்யலை. நான் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ இன்னொரு 1 minute பார்த்திங்கன்னா ஸோ எப்படியாவது 1 minute எடுப்போம். ஏன்னா பார்த்திங்கன்னா டைம் செம்ம டைம் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் 10 o'clock ஆக போகுது. 9 நிமிஷத்தில் 10 o'clock எனக்கு. உங்களுக்கு நீங்கள் காலைல பார்ப்பீங்க, காலைல தான் பார்ப்பீங்க. ஏன்னா நான் எடிட் பண்ணுறதுக்கு காலைல ஆகிடும். ஸோ காலைல தான் பார்ப்பீங்க. ஸோ ஓகே. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இது வீடு எல்லாம் நம்ம வீடு மாதிரியே கிடக்குது. ஓகே ஸோ அப்படி போனோம், அந்த சைட் போனோம். இன்னொரு வாழ்வை பார்க்கவில்லை ஆயோஷே அப்படின்லாம் பாடினது தான் ஆசை. ஸோ கோஷ் எனக்கு பிடிச்ச பாட்டு, அது ஃபங்க்லேயே எனக்கு பிடிச்ச பாட்டு கோஷின்னு தான். ஸோ என்னைக்காவது நான் யூடியூப் சேனல் பண்ணேன், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் இன்ட்ரோவாக இருக்கும். நானும் ஸோ அதே மாதிரி பண்ணிட்டேன். ஸோ ஓகே. ஸோ நம்மளோட இது பேர் என்னது, ஸோ இது வச்சிடலாம். இது கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சுட்டு எனக்கு தேவையான ஒரே ஒரு செஸ்ட்டு மட்டும் செஞ்சுக்கணும். ஏன்னா இந்த திங்ஸ்லாம் இருக்கிறதுக்கு. ஸோ ஓகே. ஸோ பாருங்கள். ஸோ ஓகே ஒரு செஸ்ட்டு செஞ்சோமா. ஸோ இந்த செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன வைக்க போகிறேன்னா, ஸோ அந்த வீட்டு சம்மந்த தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வைக்க போகிறேன். ஸோ ஓகே. இது நீ உள்ளரு. ஸோ ஓகே. ஸோ வீடு சம்மந்தமான திங்ஸ்லாம் இதில் உள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதையும் உள்ளே போட்டுடலாம். எதுக்கு நீ உள்ள கடை. ஓகே. ஸோ இதெல்லாம் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனிங்கா அயன் எடுத்துட்டேன்ல. ஸோ இன்னும் நம்மளுக்கு அயன் தேவை, நிறைய அயன் தேவை. நம்மளுக்கு ஒரு ஃபுல் சூட்டாக பாடி செய்யறதுக்கு நம்ம நிறைய அயன் தேவை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா 17 + 2 19 அயன் தான் இருக்குது. 19 அயன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் செய்யுது அசாதாரணம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உட்டு கட் பண்ணல. ஸோ உட்டு கட் பண்ணுமா தலைக்கு அதெல்லாம் வச்சா எரியுமான்னு தெரியலையே. சரி எரியாது. சரி நம்ம என்ன பண்ணுவோம், வேறு வழி விடுங்க. நான் திருப்பியும் கூட செஞ்சுப்பேன். என்கிட்ட 12 இருக்குது. சரி ஓகே. 21 இந்த உட்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம். கதவு மூடு. ஸோ ஓகே. ஸோ நம்ம அங்கே போவோம். ஃபாஸ்ட்டாக ஒரு டகடிக்கிட்டு நம்ம ஜம்பா சிவசம்பா ஏன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க லீஷை போட்டு. ஓகே. ஸோ என்னடா அது எடுத்துகிட்டு போ. சீக்கிரம் ஓடுறா தம்பி. எங்கடா அது பிளாக் ஸ்மித்துங்கடா. பிளாக் ஸ்மித் தான் இங்கே இருந்தானே. எங்கடா அவன் ஆலைக்கான தலைவன். என்னடா குதிக்க மாட்டியே. மேலே இருக்கா? மேலே எதுவுமே இல்லை. ஓ இது ஷீல்டு போட்டிருந்தா எப்படா குதிப்பேன். ஓகே. ஃபாஸ்ட்டாக போ. விட்டேன். நைஸ்ரா நைஸ். இன்னும் ஓட முடியல. என்னங்க ஆயிடுச்சு? பக்கு இல்லை பக்குலாம் ஆகலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஓகே. மேலே இருக்குது. ஸோ சீக்கிரம் உள்ளே போவோம். என்னடா இங்கே வச்சிட்ருக்கேன். ஸோ சீக்கிரம். ஓகே. ஃபாஸ்ட்டாக மேலே வந்துச்சு. எஸ். ஸோ மேலே வந்தாச்சு. நம்ம டெஸ்டினேஷன் ரீச். ஸோ இது இங்கே வச்சுட்டு உருங்கிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக உருங்கிறதுக்குள்ளே ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி விட்டுருங்க.
ஸோ ஓகே. ஸோ இவன் செஸ்ட்டில் இருந்தால் அதில் சாட்டியை போட்டாச்சு. தாண்டா ஒரே ஒரு நைட்டு மட்டும் உன்னோட வீட்டை தங்கிச்சு பிளாக் ஸ்மித் ஏரியாவில் தங்கிப்போம். ஓகே. ஸோ இங்கே பெட்டு போட்டாச்சு. இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 அயன் நாய்ஸ். ஓகே. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இல்லாமல் சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே. சீக்கிரம் உருகு ஃபாஸ்ட்டாக உருகு, டைம் இல்லை. ஸோ ஃபாஸ்ட்டாக உருகிட்டு. ஸோ இன்னும் உருகலை. ஸோ உருங்கினே இருக்கட்டும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மைண்ட் தான் போக போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா உருகிட்டே இருக்கணும். உருகி போனதடி அப்படின்னு உருகிட்டோம். ஸோ இதுலேருந்து பாதி இது மட்டும் இருக்கணும். 10 தானே இருக்குது. ஸோ 10லேருந்து 8 கிலோ. ஸோ 8 விட்டு எடுத்தாச்சு. இப்போ எங்கெல்லாம் பண்ண போகிறோம் 8 விட்டு வச்சுருந்துட்டுனா ஒன்றும் பண்ண போதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வாட்டர் பக்கெட் மட்டும் செய்யணும். வாட்டர் பக்கெட் செஞ்சு கிளச்செலாம் பண்ணுறதுக்கு, ஏன்னா பெரிய மைன் போடுறதுனால தான். ஸோ ஓகேவா. ஸோ இங்கே வச்சுட்டு இந்த பெட் இருக்கட்டும். செஸ்ட்டு தேவை. ஸோ இதான் எனக்கு தேவை. இது தேவா. நீ வா. வேறு என்ன தேவை? அயன் எனக்கு 3 மட்டும் போதும். 3 அயன் மட்டும். நீ போ. ஓகே. ஸோ 3 அயனு. வேறு என்ன எடுத்துக்கணுமா? இது எடுத்துக்கோ. இதுவும் தேவைப்பட்ட இது. வேறு இது ஆப்பிள் இங்கே வச்சுரு. நீங்கள் வா. ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் இங்கே வச்சிடலாம். நீங்கள் வா. வேறு என்ன? அவ்வளோதானே. இது வச்சு ஃபர்னஸ் செய்யலாம். ஃபர்னஸ் நான் அங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம கிளம்பலாம். வெயிட் பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு ஃபர்னஸ் மட்டும் தூக்கிட்டு வந்துடலாம். சீக்கிரம் டைம் இல்லை. ஃபர்னஸ் மட்டும் தூக்கிட்டு மைனிங் மட்டும் போயிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்டிப் மைனிங்லாம் இல்லை, கொஞ்சம் ஆக்சுவலி மீடியமாக ஒரு மைனிங் போடலாம். இங்கேருந்து எயின் பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ இங்கேருந்து போட்டு ஸோ பக்கெட் ஒன்று போடும். ஸோ ஓகே. ஸோ மீதி என்ன நம்மளே வச்சுக்கணும். ஸோ இது இங்கே வச்சுட்டு எல்லாம் இன்னும் ஒருங்கிடுச்சு. ஒரு உட்டம் கிடச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான குட்டி சுட்டியை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஓகே. ஸோ எங்கடா மைனுக்கு போகணுன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது மைன் நம்ம ஒரு வில்லேஜில் இருக்கோம். வில்லேஜில் பார்த்திங்கன்னா மைன் இருக்கும், ஃபுட் இருக்குது, எல்லா வசதிகளும் ஒரே இடத்துல அப்படின்னு சொல்ல மாதிரி தான். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். அதான் வில்லேஜ். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டர், அதாவது ஒரு பிகினர், இப்போ தான் நான் பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் விளாட போகிறேன், நான் இது வரைக்கும் விளையாடினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வீடெலாம் கட்டாதீங்க, டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஒழுங்காக பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சி அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். தங்குறது எல்லாமே இருக்கும். ஏன் ஒரு மைனு கூட இருக்கும். மைனு தான் நான் தேடிட்டுருக்கேன். மைன் எங்கே போச்சு, எங்கே இருக்குதுன்னு தெரில, அதான் நான் தேடிட்டுருக்கேன் ரொம்ப நேரமாக. ஃபஸ்ட்டாக பார்ப்போம். இங்கே தான் எங்கேயாவது கிடக்கும் மைன். இருங்க, நான் இந்த ரெக்கார்டர் மட்டும் இந்த சைடு வச்சுருக்கேன், மிடில் வச்சுக்கேன். ஓகே. ஸோ ஒரு மைனு இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். நான் பார்த்தேன் கைஸ், வரும்போதே நான் பார்த்தேன். எவ்வளோ பெரிய மைன் தெரியுமா கைஸ் அது. ஸோ இங்கே எங்கேயாவது தான் கிடக்கும். இங்கே இப்படி தான் வந்தேன். கெல்ப்பா சி. நானும் என்னடா அது ஏதோ நீங்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு. ஸோ ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ. ஏய் டவுண்டு போடா. டவுண்டு பையன். மாடு கவு மாதிரி கத்தாது. ஸோ ஏதோ இதாங்க இதான். ஸோ இதுதான். ஸோ நான் வந்தாச்சு. முட்டேன், பரவாயில்ல ஒரு. ஸோ என்கிட்ட டார்ச் இல்லையா? நோ டார்ச் இல்லை கைஸ். ஸோ நான் பயமாடுண்ணா. டார்ச்சே இல்லாமல் நான் இப்போ போகிறேன் அப்படி தானே நினைக்கிறீங்க? எதாவது பண்ணுமே டார்ச். நான் கீப்பே இன்வென்ட்ரி வைக்கல. சரி. ஸோ இந்த விஷயத்துக்கு மட்டும் என்னை நல்லா திட்ட போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா பார்த்தீங்கன்னா சாரி எல்லாருக்குமே சாரி. நான் இது பண்ணுறதுக்கு என்னென்னா நான் டார்ச் மட்டும் எடுத்துக்கிறேன். 1 ஸ்டாக் கூட எடுக்கலைன்னா கொஞ்சோண்டு தான் எடுக்க போகிறேன். அந்த கொஞ்சோண்டு தான் எடுக்க போகிறேன். சாரி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ 43 தான். நான் செப்ரேட் பண்ண கரெக்டாக கொஞ்சோண்டு தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ சாரி. இந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீடியோ ஆரம்பிச்சு அதுக்குள்ளேயே சாரிலாம் கேட்க விட்டீங்க. அந்த அளவுக்கு ஆகிட்டேன். சரி விடுங்க, வியூவர்ஸ் கிட்ட தானே சாரி கேட்கும். சரி ஓகே 20. ஓகே நீ போ. ஸோ ஓகே. ஸோ பாருங்கள், நேர்மையாக எனக்கு தேவையான டார்ச் மட்டும் எடுத்துக்கினேன். வெறும் 23 டார்ச் தான் எடுத்துக்கினேன். ஸோ நான் 1 ஸ்டாக் எல்லாம் 1 ஸ்டாக் எடுத்து போனாங்க. நான் 21 தான் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இல்லை போகலாமா? வந்தோடனே ஆயின்னு. எஸ் நைஸ். ஒட்றாங்க 1 தானா? நோ, ஒன்லி 1. நோ. ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் டீப்பு போகுது. ஸோ இந்த கேவுக்குள்ளே இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ கோல், எஸ். ஸோ நம்மளுக்கு கோல் நிறையவே தேவை, ரொம்ப நெசசரியாக இருக்குது இப்போதைக்கு. நம்மளுக்கு கோல் தான், கோலே நிறைய தேவை. ஸோ ஃபாஸ்ட்டாக போவோம். நோண்டு அப்பா எக்ஸ்பி நல்லா ஏறு மெஞ்சல் மலமை கொண்டு ஏறு பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வழங்கிடும் முயல் பாரு அன்று தங்கி மணி பீரைகளுக்கும் இருவை என்ன பாலில் பத்தி ஒரு தீரை விடுக்கும் இந்த பாறை கோயிலை செல்லே. ஊவா. ஸோ சீக்கிரம் மைண்ட் பண்ணுவோம். கொஞ்சோண்டு இருந்தாலே போதும். சிங்கப்பெண்ணே. ஓகே, ஸோ மைண்ட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக மைண்ட் பண்ணியாச்சு. ஸோ மேலே ஏறுவோம். இங்கே ஒரு லைட் வைப்போம். ஆஹா ஐன், நைஸ். ஆஹா 2 ஐன், நைஸ். ஓகே, நான் சண்டி வரீங்களா? வைபவ் சூரியவன்சி கோர்னு ஒன்று வச்சுருப்பானுங்க இல்லைல்ல. ஸோ இது வைபவ் சூரியவன்சி சொல்லலாம். நோ சண்டி வரீங்களா? நான் சண்டி வரீங்களான்ட்டு காமெடியாக இருந்தது. வைபவ் சூரியவன்சி கோர்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, அது எப்படியாவது எடுக்கணுமே. எடுத்துட்டேனா? வாவ், ஹேட்ரிக். ஸோ ஓகே, ஸோ நம்ம இப்படி போவோம். ஆஹா இருட்டாக இருக்கே. பை. ஸோ இப்படி சூஸ் பண்ணுறேன். ஓகே, டைமெல்லாம் கச்சா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இனி லக்கு இருந்தது. ஏன்னா செம்ம பெரிய கேவ் இது. ஓகே, தண்ணி இருக்குது. நான் நினச்ச மாதிரி தண்ணி இருக்குது. பேக்கெட் கமான் படி ஹெல்ப் பண்ணிக்கோ. ஸோ ஓகே, உள்ளே போவோமா? அப்படி தண்ணி இருக்கிற அளவுக்கு இங்கே என்ன இருக்கோ ஜி. ஸோ சீக்கிரம் எடுப்போம், டக்குன்னு எடுப்போம். இன்றைக்கி ஃபுல்லாக மைனிங்லேயே போகாது. இன்றைக்கி நான் ஆர்மருக்கு தேவையான அயன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது வரைக்கும் எத்தனை கிடச்சிருக்கு? 11. என் வீட்டில் வீட்லேயும் இருக்குது. வீட்டில் ஒரு 11, இங்கே 11. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 அயன் இருக்குது. ப்ளஸ் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு 6 இருக்குன்னு நினைக்கிறேன். 22 + 6 28 இருக்குது. இன்னொரு 32 எடுத்துப்போம். ஓகே, ஃபாஸ்ட்டாக போ. ஸோ டார்ச் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு டார்ச்சும் நம்மளுக்கு முக்கியம்தான். ஆஹா ஐன், சூப்பர். போடு. எத்தனை ஐன்? பாவி, எத்தனை ஐன்டா? 12. ஓகே 12 இருக்குது. சூப்பர். ஓகே, 20. இங்கே ஏதாவது இருக்கா? இவ்வளோ தண்ணி விடுது. பரவாயில்ல, நான் தண்ணிக்குள்ளெலாம் ஏறிப்போம். பாருங்கள், அயனுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன். இதுக்காக ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே அதான் நான் பார்த்தேன், இவன் தான் எப்படி நான் சென்டிமெண்ட்டாக பேசுவேன்ட்டு நினச்சேன். நீங்கள் நினச்ச மாதிரி நான் லைக்குக்காக தான் கேட்குறேன். லைக்கோடு சப்ஸ்கிரைப் தான் முக்கியம். தயவு செஞ்சு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேட் வவால், என்ன வவால்?
போ செம டீப்பு போகுது. போகலாமா? நான் ஏன் இருக்கேன், அதனால நான் போகிறேன். அம்மே ஓகே. ஸோ 3 இங்கே ஒரு 3 டோட்டலாக நம்ம எல்லாத்துக்கும். ஆக்சுவலி என்கிட்ட 2 செஸ் பிளேட் இருக்குது. செஸ் பிளேட் செய்ய தேவையில்ல. ஸோ செஸ் பிளேட் தவிர டோட்டலாக எவ்வளோ வேணும் நம்ம இதில் பார்ப்போம். டைம் இருக்குல்ல, ஸோ இது பார்ப்போம் கொஞ்சம். ஓகே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா செஸ் பிளே ஒரு இதுக்கு 5 ஓகேவா? 5 ப்ளஸ் 1 2 3 1 2 3 6 7 + 5 7 + 5 5 5 12 1 2 3 4 12 + 4 16. ஸோ இருங்க 16 பிக்கு என்கிட்ட இருக்குது. ஸ்வாடுக்கு 2 16 17 18 ஓகே. 18 19 20 21. ஸோ 21 வேணும். ஆக்சுவலி நான் என்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ அங்கே ஒரு அயன் இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, டீப் மைனிங்லாம் பண்ண தேவையில்ல. இன்னொன்று அயன் வாவ், லக்கி பாடி லக்கி. ஸோ ஓகே. ஸோ எவ்வளோ டீப்பு எனக்கு செம லக்கு கைஸ் இன்னைக்கு. ஸோ இங்கே வைப்போம். அப்படியே கொத்தா கிடக்கு. கட்டமச்சு பையாடே ஒதுக்கி நிற்காத கட்டமச்சு பையாடே கத்தரே. ஓகே. ஸோ கீழே இருக்கும். அப்பா வலியுது. ஸோ இப்படி போவோம். இங்கே ஏதாவது இருக்கா? இது உடச்சிக்கும். சிக்கனமாக பயன்படுத்துதல் டார்ச்சு. எனக்கு இப்போ அப்படிதான் இருக்குது. என்ன வராது? நான் தூரத்தில் பார்க்க முடியல, திடீர்னு பார்க்க முடியல. க்ரீப்பர் நிற்குது அப்படின்னு நினச்சேன். க்ரீப்பர்லாம் இல்லை, செடி, நார்மல் செடி தான். என்னடா இது? இப்படி போ. என்ன போடு மஜாடா. ஓகே. ஸோ எத்தனை அயன் இது வரைக்கும் நம்மளுக்குன்னா 30 அயன். சூப்பர். ஸோ போதும் இவ்வளோ மைண்ட் பண்ணது இன்னைக்கு போதும். ஸோ ஓகே. மேலே போய்ட்டு நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே போவேன். இதோட இப்போ மேலே போகிறதுக்கு தான் சவால். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் குச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ மேலே போகிறதுக்கு சவால் பாரு எவ்வளோ பெரிய. ஓகே. மேலே எப்படி நான் மேலே போவேன்? 11 வச்சுருக்கேன். ஸோ இது போடு. ஸோ ஓகே வந்தாச்சா? ஓகே. நிறைய டார்ச் போய்ட்டு ஏதாவது ஒரு டார்ச் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டான வழி கூட்டு போய்ட்டு. எஸ் ஓகே, கரெக்டான வழி தான். ஓகே. ஸோ இப்படி போகணுமா? இங்கே டார்க்காக இருக்காது. அதோ இங்கே இருக்குது. ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன். கரெக்ட். இன்னும் இவ்வளோ பேர் இருக்கீங்க. அப்போ ஒருத்த மாடி வச்சிரு பார்ப்போம். அந்த பையனை போட்டுறேன். நை சூப்பர். பாப்பா நீ ஸோ அயன் இருக்கு, அது மட்டும் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ஓகே ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. ஸோ 38 அயன் இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கான இது முடிச்சிட்டோம். மைனிங் ஓகே. இது இப்படி ஸ்க்ரோச் பண்ணிப்போம். ஓகே. ஸோ மேலே போய்ட்டு இன்னைக்கான வீடியோ எண்ட் பண்ணிப்போம். ஏன்னா மேலே சின்ன இருக்கு. ஓகே. ஸோ மேலே வந்துடுச்சு. மேலே எப்படி போவேன்? ஓட்டை க்ரீப்பர் பண்ண வேலையில் பாருங்க. பிளாக் இல்லை, பரவாயில்ல வந்துட்டேன். சரி தூங்கிடலாம். பெட்டுங்கடா. பெட்டு. எஸ் தூங்கடா. ஒரு செயலில் ஒத்த நொடியில் தான் எனக்கு சித்தம் கலங்கிடுச்சே அப்படின்னு தான் இருந்தது. ஸோ ஓகே. மேலே போய்ட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் அப்படியே வெந்தி தெளிஞ்சது காடும்போது என் மூஞ்சிருக்கும். ஓகே.
எந்து தெளிந்தது காடு அது ஊரே அழகும் பாரு. அப்பா எவ்வளோ இருக்குது. நம்மளுக்காக ஃபுட்டு நிறைய வச்சுருக்காங்க. இவங்க தாங்க வில்லேஜஸ்ஸு. எப்போ ஜாம்பி பார்த்துல பயப்படுற ஆள் இல்லைடா. ஜாம்பி கூட நேராக போட்டி விட்றவனா. ஆனால் இப்போ இல்லை. அப்புறமா இது 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 ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடை தாண்ட போகிறோம். வீடை தாண்டது இல்லை எப்போ கரெக்டாக ஒரு க்ரீப்பர் வந்து விடிச்சுது. என்ன கோவின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இல்லை ஃபுட்டு செத்துறப்போ ஓகே. ஸோ ஃபுட்டு வந்துச்சு. இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம போவோம் நம்ம வீட்டுக்கு. வாங்க நண்பர்களே. ஸோ முதல்ல படிப்பாளி இடத்த கண்டுபிடிக்கணும். இங்கே தான் இருக்கும். ஸோ இப்படியே சுற்றிட்டு அதுதான் வந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு ஃபைனலாக இன்னைக்கான மைனிங். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தெரிவிக்க விடுங்க. ஸோ பாய் ஃப்ரம் SVG Gaming. So bye.